ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோவில் கலர் பேப்பரை வந்து யூஸ் பண்ணி நம்மளே வந்து ஃப்ளவர் வந்து மேக் பண்ண போகிறோம். அண்ட் வந்து போன வீடியோவில் நம்ம வந்து பேப்பர் கப் ஐஸ்கிரீம் கப் வந்து பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதோட டைட்டில் கூட வந்து குப்பையில் போடுற ஐஸ்கிரீம் கப் வந்து பயன்படுத்தி ₹1 கூட செலவே இல்லாமல் வீட்டை வந்து அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டைட்டில் கூட வந்து இருக்கும். அந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த ஐஸ்கிரீம் கப்பை வந்து வச்சு ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிப்போம். அதாவது வாலில் வைக்கிற ஃப்ளவர் வாஷ் ஷெல்ஃபில் அந்த ஃப்ளவர் வாஷில் வந்து நம்ம போட்டு வைக்கிறதுக்காக ஃப்ளவர் வந்து மேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ளவர் மேக் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான ஃப்ளவர் தான் வந்து நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச எனி கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் மடிக்கிற மாதிரியே நீங்கள் வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மேலே ஒரு லைன் மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அந்த லைன் வரைக்கும் நம்ம வந்து இப்படி கட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த மாதிரி எதுக்கு மடிக்கிறோம் அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து நம்ம வந்து கட் பண்ணி முடிக்கலாம். நீளமாக வந்து இருக்கும்போது வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ண கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் சீக்கிரமாக வந்து கட் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் மேலே வந்து எதுக்கு லைன் போடுறோம் அப்படின்னா எல்லா கட்ஸுமே வந்து கரெக்டாக வந்து விழுகணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைன் வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மடித்தோம் இல்லையா, அந்த இடத்துல கூட நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா மடித்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணாமல் வந்து இருக்கும். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய கேப் வந்து இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை வந்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி நம்ம வந்து மடித்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி க்ளூ வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த ஃப்ளவர் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். யாருனாலுமே வந்து பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக அண்ட் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணுறோம். அண்ட் வந்து இது பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் இந்த ஃப்ளவர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம வந்து ரோல் பண்ணணும். ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டிக் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். அதுக்கு வந்து நான் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்டிக்கை வந்து அந்த பேப்பருக்குள்ளே வந்து வச்சுட்டு நம்ம இப்படி சுற்றிட்டே வந்து வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அழகான ஃப்ளவர் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டேன். இப்போ நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு கலர் காம்பினேஷன் பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து ஃப்ளவர் வாஷ் வந்து எந்த கலரில் பண்ணுறோமோ அதே கலர் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கலர் வந்து ஃப்ளவர் வந்து நம்ம பண்ணிக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய கலர் வந்து நீங்கள் பார்த்து எடுத்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டோம். லாஸ்ட்டாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஃப்ளவர் வந்து கிடைக்கும். இது வந்துட்டு ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். அதே சமயம் வந்து டக்குன்னு வந்து பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் வந்து எடுக்காது. நம்ம வந்து ரொம்ப சுலபமாகவே வந்து பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இதே மாதிரி வந்து இன்னொரு ஃப்ளவர் வந்து நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். சேம் அதே மெத்தட் தான். இந்த மாதிரி 2-3 டைம் வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே ஒரு லைன் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அந்த லைன் வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம திருப்பி ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃப்ளவர் வந்து கிடச்சிரும். இது வந்துட்டு இதுக்கு வந்து நான் வந்து லீஃப்லாம் வந்து எதுவுமே வந்து வைக்கலை. அண்டு நீங்கள் வந்து லீஃப் வந்து வச்சிங்க அப்படின்னா இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்கும். நீங்கள் அது வந்து ரொம்பவே ஈஸியாக தான் வந்து வச்சிடலாம். சும்மா வந்து ஒரு லீஃப் வந்து கட் பண்ணி அந்த லீஃபோட சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடில் வந்து ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் அந்த மாதிரி எதுவுமே வந்து வைக்கலை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கலர் காம்பினேஷன் வந்து பார்த்துக்கோங்க. கலர் காம்பினேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி மேக் பண்ண அந்த ஃப்ளவர் வாஷ் வந்து அந்த ஃப்ளவர் வாஷ்க்கும் இந்த பர்பிள் கலருக்கும் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகலை. நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃப்ளவர் வந்து பிங்க் கலரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அழகாக வந்து இருக்கும். சேம் அதே மாதிரியான ஒரு ஸ்டிக் வந்து எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாகவே வந்து ரோல் பண்ண வந்துடும். அப்படி வரல அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு குச்சியை வந்து எடுத்துகிட்டு தொடப்பு குச்சி அப்படி இல்லைன்னா டூத் பிக் குச்சி இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அது உள்ளே வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து சுற்றுனீங்க அப்படின்னா அழகாக வந்து வந்துடும். நார்மலாக கையில் சுற்றும் போதே வந்து ஈஸியாக வந்து வந்துடும்.
நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம சுற்றுறோம் இல்லையா, அந்த ஃப்ளவரை வந்து அந்த ஸ்டிக்கில் வந்து வச்சு சுற்றுறோம் இல்லையா, அப்படி சுற்றும் போது வந்து அந்த பேப்பரை வந்து லைட்டாக கீழே கீழே சுற்றுனீங்க அப்படின்னா வந்து ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து கிடைக்கும். அதே சமயம் பார்க்கறதுக்கு இன்னுமே வந்து அழகாக இருக்க மாதிரி வந்து இருக்கும். நான் வந்து இப்போ 2வது ஃப்ளவர் வந்து அப்படி தான் வந்து சுற்றினேன், கீழே கீழே சுற்றினேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளவரையும் செகண்ட் ஃப்ளவரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். செகண்ட் ஃப்ளவர் நல்லா பெருசாக வந்து இருக்கும். இப்போ இதுதான் வந்து நம்ம போன வீடியோவில் வந்து ரெடி பண்ண ஃப்ளவர் வாஷ். இது வந்து வாலில் ஒட்டுற மாதிரி தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கலர் காம்பினேஷன் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகாது. ஃப்ளவர் வந்து பிங்க் கலரில் நம்ம வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து அழகாக வந்து இருந்திருக்கும். இது வந்துட்டு இப்போ கூட வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் வந்து இருக்குது. நீங்கள் லீஃப்லாம் வந்து வச்சிங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு பேக் சைடில் நான் வந்து டபுள் சைட் டேப் தான் வந்து ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து ஒட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பீஸாக வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிக்கோங்க. ஏன்னா இது வெயிட் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். அதனால் ரொம்ப சின்ன பீஸாக வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிட்டு நீங்கள் வந்து வாலில் வந்து நீங்கள் ஒட்டி வந்து வச்சுக்கலாம். ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். நம்மக்கிட்ட இருக்க திங்ஸ் வந்து யூஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.